ஹலோ எவ்ரிவான். நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து மிகப்பெரிய ட்விஸ்ட்ட இப்போ அமெரிக்கா குடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கனால், ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ திறந்து விடுன்னு சொன்னா திறந்து விட மாட்டேங்கிறாங்க. அதனால ஈரான திறந்து விடுறதுக்கு பிரஷர் பண்றதுக்காக நாங்களே அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ மூடப் போறோம். நாங்க வந்து எங்களோட ராணுவத்த வச்சு அந்த 30 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்ல எந்த கப்பலும் உள்ளுக்குள்ள வெளிய போக விடாத மாதிரி நாங்க தடுக்கப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இது என்ன பைத்தியக்காரத்தனம்னு சத்தியமா எனக்கு புரியல. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க ஒருத்தன போட்டு அடிச்சிட்டே இருக்கீங்க. ஓகேவா? அவன் வந்து அடிய வாங்கிட்டு அவன் கடுப்பாயி கடைசில நீ என்னடா என்ன அடிக்கிறது? நானே என்ன அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன அவனே அடிச்சுக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? பேசிக்கா ட்ரம்ப் அத தான் பண்றாரு. அண்ட் இதுக்கு ட்ரம்ப்க்கு யாருமே சப்போர்ட் பண்ணாம அவரோட பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸான நேட்டோ கண்ட்ரீஸே அதாவது யுகே வந்து ரொம்ப ஓப்பனா இதுக்கெல்லாம் நாங்க சப்போர்ட் பண்ண முடியாதுங்க அப்படின்னு ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிரான்ஸ் சப்போர்ட் பண்றது இல்ல. யூரோப்பியன் யூனியன் சப்போர்ட் பண்றது இல்ல. பேசிக்கா உலகத்துக்கே வந்து ராஜாவா இருந்த அமெரிக்கா வந்து இன்னைக்கு தனிக்காட்டு ராஜாவா அவங்களே அவங்கள ராஜான்னு சொல்லிக்கிட்டு அதை யாருமே மதிக்காத நிலைமைக்கு ட்ரம்ப் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி கொண்டு போயிட்டு இருக்காரு. கௌரவம் கௌரவம்னு சொல்லி அமெரிக்கா தான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லி ஒருத்தன் கூட இப்போலாம் அமெரிக்காவை மதிக்கிறதே கிடையாது. இந்த அளவுக்கு அமெரிக்காவை காமெடி பீஸ் ஆக்குற அளவுக்கு ட்ரம்ப் இப்ப கடைசியா பண்ண செய்கை என்ன அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனாதான் அங்க என்னென்ன ட்ரம்ப் காமெடி பண்ணிட்டு இருக்காருங்கிற எல்லா விஷயமும் அந்த காமெடி எப்படி நம்மளோட வாழ்க்கையில வந்து ட்ராஜடியை ஏற்படுத்திட்டு இருக்குங்கிற எல்லா எக்ஸ்பிளனேஷனும் என்னால ஈஸியா வந்து சேர்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா குளோபல் லெவல்ல நடக்கிறது இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா கண்ட்ரீஸ்லயும் எல்லா கிராமங்கள்லயும் எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ கடைசியா ட்ரம்ப் பண்ற கோமாளித்தனம் நீ என்னடா என்ன அடிக்கிறது நானே என்ன அடிச்சுக்கிறேன்டான்னு சொல்ற இந்த கோமாளித்தனம் இருக்குல்ல இது உண்மையிலே என்ன லாஜிக்னு புரியல. பட் இருந்தாலும் ட்ரம்போட கண்ணோட்டத்துல அவர் என்ன சொல்ல வராருங்கிறத இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஓகேவா? சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா இங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்னால டெய்லி வீடியோவா நான் போஸ்ட் பண்ணிடுவேன். யூடியூப் உங்ககிட்ட அப்பதான் வந்து சேர்க்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இல்லனா எம்ஜி ஸ்குவாட்ல இல்லனா யூடியூப் உங்ககிட்ட இந்த வீடியோஸ் வந்து சேர்த்துறாது. இங்க இருக்கிற பேசுறது மட்டும் கிடையாது. கமெண்ட் செக்ஷனும் பயங்கர என்கேஜிங்கா இருக்கும். நீங்க அந்த கமெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடுவீங்க. எனிவே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்திக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்த்துட்டு இருந்தோம். 2 கண்ட்ரீஸும் வந்து பீஸ் டாக்குக்கு உட்கார்ந்திருந்தாங்க. இஸ்லாமாபாத்ல அதாவது பாகிஸ்தான்ல 2 கண்ட்ரீஸும் பேச்சுவார்த்தைக்கு உட்கார்ந்திருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தை வந்து ஜெய்ஜான்டிக்கா ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து ஈரானோட மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இன் இன்டென்சிவ் டாக்ஸ் அட் ஹையஸ்ட் லெவல் இன் 47 இயர்ஸ் 47 வருஷத்துல நாங்க பண்ணதிலே மிகப்பெரிய கான்வர்சேஷன் ஈரான் என்கேஜ்ட் வித் யுஎஸ் இன் குட் ஃபெய்த் டு எண்ட் வார். நாங்க வந்து சேர்ந்தது ஒரே ஒரு நோக்கத்தோட தான் போரை முடிக்கிறதுக்கு. 47 வருஷமா அமெரிக்காவும் ஈரானும் இவ்வளவு பேசிக்கல. அந்த கான்வர்சேஷன் நடந்ததுக்கு காரணமே ஒரு நல்ல பேச்சுவார்த்தை நடக்கணும், போரை முடிக்கணும்ங்கிறதுக்காக தான். பட் வென் ஜஸ்ட் இன்ச்சஸ் அவே ஃப்ரம் இஸ்லாமாபாத் எம்ஓயு. பட் நாங்க கொஞ்சம் தூரத்துல அந்த அமைதியை நோக்கி போகிற நேரத்துல ஒரு விஷயத்தை நாங்க பார்த்துக்கிட்டோம். அமெரிக்கா வந்து இன்னும் நிறைய டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இவ்ளோ இந்த கோல் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுங்க போற நிறுத்திடலாம்னு சொல்லிட்டு ஈரானும் ஒத்துக்கிற நேரத்துல மறுபடியும் கோல் போஸ்ட் கொண்டு வந்து தள்ளி வச்சுட்டாங்க. சோ 0 லெசன்ஸ் earned. இவங்க வந்து எந்த விதத்திலயும் எதையுமே கத்துக்கல. இவங்க மறுபடியும் அமெரிக்காவோட ஆதிக்கத்தை தான் காமிக்கிறாங்க. குட்வில் பெகெட்ஸ் குட்வில், எனிமிட்டி பெகெட்ஸ் எனிமிட்டி. குட்வில் நல்ல எண்ணம் தான் வந்து நல்ல எண்ணத்தை உருவாக்கும். எதிரியா பாத்தீங்கன்னா எதிரியா தான் நாங்களும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சையத் அப்பாஸ் அர்காச்சி வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. பேசிக்கா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருக்கும். பட் முடிய போற நேரத்துல அமெரிக்கா என்ன பண்றாங்க? இல்ல எனக்கு இன்னும் தா அப்படின்னு சொல்லிட்டு சுமூகமா 2 சைடும் பேச்சுவார்த்தையை முடிக்கிறதுக்கு பதிலா அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எல்லா வேலையும் அமெரிக்கா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறாரு. அவர் சொல்லி முடிச்சு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு few minutesக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய ட்வீட்டை போட்டிருக்காரு. இதுவரைக்கும் இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து இவ்வளவு பெரிய ட்வீட் அவர் போட்டதில்ல. இன்ஃபேக்ட் அவர் இவ்வளவு பெரிய ட்வீட் போட்டே நான் பார்த்ததில்ல. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னடா ஈரான் நீ வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மூடி என்னைய மிரட்டுறது. இப்போ வந்து ஈரானை வந்து எதுக்கு அடிப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மூடிட்டேன்னா அவ்வளவுதான் உலகத்துக்கே வலி இருக்கும். அமெரிக்கா உலகத்தோட வலியை தாங்காது. அமெரிக்கா வந்து ஈரானை துவம்சம் பண்ணிடும் அப்படி இப்படின்னு மிரட்டாங்கல்ல. என்ன சொன்னாலும் ஈரான் படிக்கிற மாதிரி தெரியல. இப்போ அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை நீ திறக்க மாட்டியா வெயிட் பண்ணு நானும் மூடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அதை தாண்டி இன்னொரு பெரிய கேட்டை போடுவேன் அப்படின்னு இருக்காங்க. மதன் லாஜிக் இதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதாங்க எனக்கும் புரியல. இருந்தாலும் ட்ரம்போட கண்ணோட்டத்தில் நம்ம இதை பார்க்க ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஈரான் promised to open Strait of Hormuz. அவங்க முதல்ல திறக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. And they knowingly failed to do so. ஆனா பண்ணல. ஏன் பண்ணல? அதான் பேச்சுவார்த்தையே ஃபெயில் ஆயிடுச்சு. அததான் ஈரான் சொல்றாங்களே. ஏன்டா டீல் போடுற மாதிரி வந்துட்டு நீ கிளம்பி மாத்தி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும்னு கேட்டேனா எப்படி கான்வர்சேஷன் ஒழுங்கா முடியும்? பட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கிறேன்னு சொல்லிட்டு திறக்கல. This caused anxiety, dislocation and pain to many people and the countries throughout the world. ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கலங்கிறதுனால தான் உலகம் ஃபுல்லா வந்து மக்களுக்கு வந்து பிரச்சனையும் பயமும் ஏற்பட்டுருச்சாம். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் வந்து கேஸுக்கு பயந்தாங்கல்ல. பெட்ரோல் டீசல் ஸ்டேஷன் முன்னாடி கிலோமீட்டர் கணக்குல நின்னாங்க. இதெல்லாம் ட்ரம்ப் எதனால
எதனாலன்னு சொல்றாரு. ஈரான்னாலயாம். அதாவது ட்ரம்ப் மேல தப்பே இல்ல. ஓகேவா? ட்ரம்ப் வந்து ஈரான் அடிச்சது தப்பு கிடையாது. ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி ஈரான் ஃபுல்லாவே காலி பண்ணுவேன்னு சொன்னது தப்பு கிடையாது. மிரட்டுனது தப்பு கிடையாது. அலி காமனேய் சுப்ரீம் லீடர் அவங்கள கொன்னது தப்பு கிடையாது. எல்லா தப்பும் ஈரான் மேல. அவங்க அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ மூடி வச்சதுனால தான் அப்படின்னு சொல்றாரு. They say they put mines in the water even though all of their navy and most of their mine droppers have completely blown up. அவங்க வந்து தண்ணிக்குள்ளலாம் மைன் போட்டு வச்சுட்டேன். நான் மறுபடியும் சொல்றேன். விஷுவலா பாத்துக்கோங்க. ஒரு மிகப்பெரிய நீர்நிலை 33 கிலோமீட்டர். ஆனா கடலோட சைஸோட கம்பேர் பண்ணீங்கன்னா இது ரொம்ப சின்ன இடம். இந்த 33 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் மாதிரி. இந்த ராமேஸ்வரத்துல இருந்து ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப சின்ன தூரம். ஒரு காலத்துல வந்து ஸ்ரீலங்கால இருந்து கிளம்பி வந்து தமிழ்நாட்டுல படம்லாம் பார்த்துட்டு திரும்பி போவாங்களா எம்ஜிஆர் படத்தை. படகுல வந்துட்டு போயிடலாமா. அவ்வளோ கிட்ட இருக்குது ஸ்ரீலங்காவும் தமிழ்நாடும். அதுக்கு நடுவுல வந்து கொஞ்சோண்டு தண்ணி தானே போகுது. ஆனா இந்த தண்ணி வழியா ஒரு கப்பல் போகிறது ஈஸி. கரெக்ட்டா? சென்னையில இருந்து கிளம்பி போகிறது. ஆனா ஸ்ரீலங்காவை சுத்தி போகணும்னா எவ்வளோ பெரிய வேலை. கரெக்ட்டா? ஏன்னா மொத்த கண்ட்ரியும் சுத்தி போகணும். ஏன்னா நடுவுல கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. ஈஸியா தாண்டி போயிடலாம். அப்போ அதே மாதிரி தான் இங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்னு ஒரு சின்ன தண்ணி இருக்குது. இன்ஃபாக்ட் இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா சுத்தி போறது கூட வேற வழி இல்ல. இதுதான் ஒரே வழி. இந்த ஒரு சின்ன வழியா வந்துருச்சுன்னா வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து ஆயில், பெட்ரோல், டீசல் எல்லாமே ஸ்மூத்தா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். வேர்ல்டுல இருக்கக்கூடிய 20% எனர்ஜி வந்து இந்த இடத்துல இருந்தா ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. தட் இஸ் பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாமே. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ வந்து ஈரான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா போர் டயத்துல உள்ளுக்குள்ள ஃபுல்லா மைனா போட்டு வச்சுட்டாங்க. அதாவது அந்த சினிமால காமிக்கிற மாதிரி கன்னி வெடியா போட்டு வச்சுட்டாங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தண்ணி ஃபுல்லா கன்னி வெடி போட்டு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. என்னால இதை நம்ப முடியல. ஏன்னா அவங்களோட ராணுவத்தை, அவங்களோட நேவிய, அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்தையும் நான் காலி பண்ணிட்டேன்ல. அப்போ எப்படி அவங்க குண்டு வச்சிருப்பாங்க? நான் தான் அவங்க கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சா சீப்பை வச்சு நிறுத்திட்டேனே அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. பட் ஃபர்தர் மூவிங் ஆன் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனாலும் அவங்க வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா தலைவர்கள் கிட்டயும் அவங்க வந்து சீக்கிரமா திறக்கிறோம்னு சொல்லிட்டு இப்படி கன்னி வெடியை போட்டு வச்சுட்டு கன்னி வெடி இருக்கிறதுனால திறக்க முடியலன்னு சொல்றாங்க. கன்னி வெடி அங்க இருக்காங்கிறதே டவுட்டா இருக்குது. ஏன்னா யாருமே வந்து பார்க்கல அந்த கன்னி வெடி. ஈரான் இருக்குன்னு மட்டும் சொல்றாங்க. ஆனா எந்த கப்பல் தான் ரிஸ்க் எடுத்து உள்ளுக்குள்ள போய் பரவாயில்ல கன்னி வெடி இருந்தாலும் நான் உள்ளுக்குள்ள போய் பார்க்கறேன்ட்டு போவாங்க. அப்போ ஈரான் வந்து அங்க இருக்கிற கன்னி வெடிகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஐ ஹவ் பீன் ஃபுல்லி டீப்ரீஃப்டு பை வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் blah 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 என்கிட்ட வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய இந்த போரை வந்து நிறுத்தி வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு என்னோட வைஸ் பிரசிடென்ட் எல்லாம் அனுப்பிச்சேன். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறந்து வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து ஆயில், கேஸ், பெட்ரோல், டீசல் எல்லாத்தையும் ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகணும்னு தான் பேச்சுவார்த்தைக்கு எல்லாரையும் அனுப்பிச்சேன். ஆனா இவங்க கன்னி வெடியை வச்சுட்டு சின்ன புள்ள மாதிரி வந்து கன்னி வெடியை வந்து எடுக்க முடியல. அது எங்க இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்படின்லாம் கதை விடுறாங்க. ஸோ பேசிக்கா ஈரான் என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து எந்த கப்பலும் வர முடியாது. அதாவது அமெரிக்கன் கப்பல், யூரோப் கப்பல்லாம் உள்ளுக்குள்ள போக முடியாது. ஈரான் அப்ரூவ் பண்ணக்கூடிய கப்பல்கள் இருக்காங்கல்ல. ஈரான் வந்து யார் யாருக்கு கப்பல்ல வந்து கேஸ் அனுப்புறாங்களோ, பெட்ரோல், டீசல் அனுப்புறாங்களோ தட் இஸ் யார் தெரியுமா? சைனா, அப்புறம் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், அப்புறம் இந்தியா மாதிரி சில கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க இன்னும் ஃப்ரெண்ட்லியா அலோ பண்றாங்க கப்பல்களை போக வைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஈரான் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற கண்ட்ரீஸை மட்டும் அவங்க போக விடுறாங்க. அப்படி கப்பல்கள்ல அந்த சின்ன இடத்துல பாஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க $2 million வந்து சம்திங் டோல் சார்ஜ் பண்றாங்க. அதாவது இதுதான் எங்களோட சின்ன இடம், நீங்க போய்க்கலாம். ஆனா இந்த இடத்து வழியா அதாவது அந்த 33 கிலோமீட்டர்ல ஃபியூ கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் கன்னி வெடி இல்லாம இருக்குது. அந்த கன்னி வெடி இல்லாம இடம் வந்து ஈரான் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க குண்டு போட்டுறலாம், அவங்க துப்பாக்கி வச்சு சுற்றலாம் அந்த மாதிரி. சோ இந்த இடத்துக்குள்ள அவங்க சில பேரை மட்டும் போயிட்டு வர விடுறாங்க. அந்த இடத்துல அவங்க டோல் மாதிரி வச்சிடுறாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கும் சுமூகமா வர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வந்து நாங்க வந்து வைஸ் பிரசிடென்ட்டால அனுப்பிச்சிட்டோம். அவங்க வந்து எங்களை மதிக்கல. அதே மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல இந்த கொஞ்ச இடத்துல வந்து அவங்க கப்பல்களை அலோ பண்றாங்க. யார் அலோ பண்றாங்க? இந்தியா, சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்க்கெல்லாம் அவங்க கப்பல்கள் அலோ பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து டோலும் வாங்கிக்கிறாங்க. இப்போ நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி எந்தெந்த கப்பல் கிளம்பி போயிருக்கோ, ஈரானுக்கு டோல் கொடுத்து கிளம்பி போயிருக்கோ அந்த கப்பல் எல்லாத்தையும் நடுக்கடல்லையே அமெரிக்கா கப்பல்கள் சுற்றி வளைச்சு நிறுத்தி வச்சிடும் அப்படிங்கிறாரு. மதன் ட்ரம்ப் பைத்தியமான்னு கேட்டீங்கன்னா ஐ கெஸ் சோ. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொல்றாருங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த கப்பல்கள் எல்லாமே வேர்ல்டு ஃபுல்லா போகக்கூடிய கப்பல்கள். கரெக்ட்டா? ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மட்டும் தான் பிரச்சனை. ஈரான் கிட்ட எண்ணெய் வாங்கி போயிட்டு இருக்கிற கப்பல் எல்லாத்தையும் நடுக்கடல்ல நிறுத்துவேங்கிறது வந்து லிட்டரலா ஒரு பெரிய போரை உண்டாகக்கூடிய விஷயம். கரெக்ட்டா? ஏன்னா எந்த கண்ட்ரி எப்படி ரியாக்ட் பண்ணும்னு தெரியாது. நீங்க சைனாவோட கப்பலை அமெரிக்கா போய் வழிமறிச்சு கடல்ல போவாதன்னு நிறுத்தினா நிறைய கண்ட்ரி சும்மா இருப்பாங்க. சைனா சும்மா இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்களேன். இது என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்னு. பட் எனிவே ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. போற கப்பல்கள் எல்லாத்தையும் நான் நிறுத்தி வச்சிருவேன். அடுத்து அவர் என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா ஈரான் வந்து இது மூலியமா சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா சில கப்பல்கள் அவங்களோட ஃப்ரெண்ட் கண்ட்ரீஸை மட்டும் அலோ
அலோவ் பண்ணிட்டு அது எல்லாத்துக்கும் 2 மில்லியன் வந்து அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சோ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் நான் போக வேணாம். போயிட்டு இருக்கிற கப்பல் எல்லாத்தையும் நடுக்கடல்ல வழிமறிச்சு நிறுத்திட்டு, ஏன்னா அது என்ன நீ மட்டும் போறது? டோல் குடுத்துட்டா நீ மட்டும் போலாமா? இந்த யூரோப்ல இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ் அமெரிக்கன் கப்பல் எல்லாத்தையும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறான்ல. அப்ப யாருமே போக கூடாது, இல்ல யாராவது போகணும். ஈரானோட லாஜிக்க ஈரான்கே குடுக்குறாங்களாம். சோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் நிறுத்தி வச்சிருவேன். 2வது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு இந்த கப்பல்கள்லாம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அப்போ இந்த கப்பல்கள் வழியா நீங்க பெட்ரோல், டீசல், கேஸ் எந்த எக்ஸ்போர்ட், இம்போர்ட் நடக்கணும்னாலும் ஒரு நாட்டுக்கு துறைமுகம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க குளோபல் லெவல்ல சூப்பர் பவர்னு சொல்லப்படக்கூடிய கண்ட்ரீஸ் நீங்க எதனாலும் எடுத்துக்கோங்க. அவங்க கிட்ட நிறைய போர்ட் இருக்கும். ரஷ்யாவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், யுஎஸ்ஆ இருக்கட்டும், இந்தியா வந்து ஒரு ஆஸ்பைரிங் சூப்பர் பவர். நம்மளுக்கு வந்து அவ்ளோ போர்ட் இருக்குது. போர்ட் வந்து ஒரு நாட வந்து பயங்கரமா முன்னேற்றும். அங்க வந்து நம்ம உருவாக்கக்கூடிய பொருட்கள வந்து பல கண்ட்ரீஸ்க்கு அனுப்ப முடியும். பல கண்ட்ரீஸ்ல இருக்கிற பொருட்கள் நம்ம ஊருக்குள்ள அப்போ தான் லேண்ட் ஆகும். இந்த லேண்ட் லாக்டு கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, அங்கலாம் வந்து டெவலப்மென்ட் இருக்கிறதே வந்து கொஞ்சம் அதிகமான செலவாகும். நடக்காதுன்னு சொல்லல. பட் ஒரு துறைமுகம்ங்கிறது வந்து ஒரு இன்வேல்யூபிளான ஒரு அசெட். ரஷ்யா, உக்ரைன் போர்ல துறைமுகங்கள தான் போர்ட் எல்லாம் தான் முதல்ல ரஷ்யா பிடிக்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த போர்ட்ங்கிறது வந்து ஒரு நாட்டோட ஒரு ரொம்ப பேசிக்கான பேக்போன். இந்தியாக்கும் மலேசியாக்கும் பிசினஸ் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த கடரம்லாம் போய் பிசினஸ்லாம் நம்ம ஊர் ஆட்கள் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கா போய் பிசினஸ் பண்ணியிருக்காங்க. தாய்லாந்து, பர்மா, வியட்நாம் இங்கேயே நாங்க மக்கள் போய் செட்டில் ஆயிருக்காங்க. வம்சா வழியா வந்து தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லா மலையாளிஸ் வந்து இப்போ போயிருக்காங்க. எல்லாத்துக்குமே இந்த போர்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. லட்சத்தீவு ஃபுல்லா போய் பார்த்தீங்கன்னா அவ்ளோ மலையாளிஸ் இருக்காங்க. சோ இந்த போர்ட் தான் எல்லாத்துக்குமே சோர்ஸ் கரெக்ட்டா. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப ஈரான்லயுமே வந்து இந்த மாதிரி சோர்ஸ் எல்லா பிசினஸ்ஸுக்கும் எல்லா இம்போர்ட், எக்ஸ்போர்ட் எல்லாத்துக்குமே வந்து சோர்ஸ் இந்த போர்ட் தான். ஆனா ஈரானோட லாக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா போர்ட்டும் ஈரான் கிட்ட இருந்தாலும் அந்த எல்லா போர்ட்டுமே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா மோஸ்ட்டா ஆக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா தான் உங்களுடைய எல்லா கப்பல்களும் போக வேண்டியது இருக்குது. அப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நீ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல நிறைய இடத்துல குண்டு போட்டு வச்சுட்டு, கொஞ்சம் இடத்துல மட்டும் தான் போக முடியும்னு சொல்லி, அதுல $2 மில்லியன் டோல் வாங்குற. நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, அதையும் மூட போறேன். அப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரியும் ஈரான் கிட்ட பிசினஸே பண்ண முடியாதுங்கிறத நான் லிட்டரலா நான் வந்து என் அமெரிக்க ராணுவத்த கடல் படைய வச்சு கடல்ல வந்து நிறுத்த போறேன். நடுக்கடல்ல வந்து இந்த கவுண்டமணி காமெடியில சொல்ற மாதிரி நடுக்கடல்ல வந்து நான் எந்த கப்பலையும் போக விட மாட்டேன். நான் நிறுத்தி வைக்க போறேன். ஈரானுக்கு வந்து எந்த கப்பலும் போகாது. ஈரான் கிட்ட இருந்து எந்த கப்பலும் கிளம்பியும் வராது, உள்ளேயும் போகாது. ஈரானோட பிசினஸ எஃபெக்டிவா நான் முடக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. எந்த பிசினஸும் பண்ண முடியாம நான் முடக்கி வச்சிட்டேனா ஈரான் எப்படி முன்னேறுவாங்க? ஈரானால என்ன பண்ண முடியும்? அப்ப ஈவென்ச்சுவலி ஈரான் வந்து என்ன பண்ணுவாங்க? வேற வழியே இல்லாம தயவு செஞ்சு நான் எல்லா கண்ட்ரியும் அலோவ் பண்ணிடுறேன் சாமி. நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப ஈரான் வந்து ஈவென்ச்சுவலா இறங்கி வந்து எல்லா கண்ட்ரியோட கப்பல்களும் போகட்டும்னு சொல்ற வரைக்கும் எந்த கண்ட்ரியோட கப்பலும் ஈரான் கிட்ட பிசினஸ் பண்ண முடியாத அளவுக்கு நான் நிறுத்த போறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இதனால பிரச்சனை என்ன தெரியுமா? மறுபடியும் வேர்ல்டு ஃபுல்லா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ கை வச்சா வேர்ல்டு ஃபுல்லா வழி தெரியும்னு ஈரான் நினைச்சாங்களோ, அதுல ஒரு லாஜிக் இருக்குது. அதாவது என் வழியே எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு இடத்த மூடுறேன்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்குது. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் எல்லாருக்கும் வழிய தெரிவிச்சு உனக்கும் வழிய தெரிய வைக்க போறேன். வேர்ல்ட்ல 190 கண்ட்ரீஸ் இருக்காங்க. எல்லா கண்ட்ரீஸும் வழிய ஃபீல் பண்ணட்டும். சோ தட் அவங்க எல்லாம் வழிய ஃபீல் பண்ண ஈரானும் ஈவென்ச்சுவலி பல மாதங்கள் கழிச்சு ஒரு நாள் வழிய ஃபீல் பண்ணலாம். இது என்ன மாதிரி ஒரு லாஜிக்? ஒருத்தன் வந்து எல்லாருக்கும் வலிய ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கும், எல்லா கண்ட்ரிக்கும் வலி கொடுத்து ஒருத்தனை வலிய ஃபீல் பண்ண வைக்கிறேன்னு சொல்றதுக்கும் எந்த விதத்துல நியாயம்? பட் ட்ரம்ப் அதை தான் சொல்லியிருக்காரு. அவரோட ஜீனியஸ் மைண்டுக்குள்ள அதுதான் வந்திருக்குது. அவர் மறுபடியும் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என் கண்ட்ரில இருக்கிறவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஊர்ல இருந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர், பார்லிமெண்டரி ஸ்பீக்கர் அப்படி இப்படின்னு 3 பேர் வந்திருக்காங்க. பகர், அப்பாஸ், அலி பகேரி அப்படிங்கிற 3 பேர் வந்தாங்க. நாங்க எவ்வளவு பேசினாலும் ஈரான் வந்து கடைசி வரைக்கும் அணுசக்தியை வச்சுப்போம் அப்படிங்கிறாங்க. அணுசக்தியை வந்து ஈரான் கையில என்னைக்குமே வரவிடாம இருக்கிறது தான் ட்ரம்போட முழுக்க கோல். சோ there you have it. The meeting went well. Most of the point were agreed. நாங்க நிறைய விஷயம் பேசணும், எல்லாமே ஒத்துக்கிட்டோம். பட் the only point that really mattered, nuclear was not. அணுசக்தியில வந்து அமெரிக்காவும் ஈரானும் வந்து ஒரு டீலுக்கு வந்து வர முடியல. Effective immediately, United States Navy, the finest in the world. இது வந்து ராஜாதி ராஜா, ராஜ கம்பீர, ராஜ குலத்திலக அந்த மாதிரி பில்டப் தான். என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா, will begin the process of blockading any and all ships trying to enter or leave Strait of Hormuz. எப்படி தலைவன் ட்விஸ்ட் பாத்தீங்களா? அதாவது உலகத்திலே தலை சிறந்த கப்பல் படையான அமெரிக்க கப்பல் படை வந்து எந்த கப்பலும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்குள்ள போக விடாம வெளியே வர விடாம தடுத்து நிறுத்த போறோம். At some point we will reach and all being allowed to go in or all being allowed to go out.
அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஒரு காலகட்டத்தில இப்படி யாரையுமே ஈரான் கூட பிசினஸ் பண்ண விடலன்னா, ஈரான் ஈவென்ச்சுவலி உனக்கு ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து தானே ஆகணும். எல்லார் கூடயும் பிசினஸ் பண்றோம். அண்ட் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லா கண்ட்ரியும் நிறுத்தி வைக்க போறேன். அண்ட் இது வந்து ஒரு வேர்ல்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். அதாவது ஈரான் வந்து நெறைய கப்பல்கள அலோவ் பண்ணாம இருக்கிறது வேர்ல்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். சொல்லிட்டு அவரே என்ன சொல்றாருன்னா, எந்த கப்பலையும் போ விட மாட்டேன். ஈரானாவது எதிரி கப்பல போ விட மாட்டேன்னாங்க. ட்ரம்ப் எந்த கப்பலையும் போ விட மாட்டேங்கிறாங்க. சொல்லிட்டு நோ ஒன் பேஸ் அன் இல்லீகல் டோல் வில் ஹேவ் அ சேஃப் பேசேஜ் ஆன் ஹை சீஸ். இந்தியா, சைனா மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து டோல் கட்டி கப்பல்களை எடுத்துக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். நம்ம ஊர்ல வந்து நெறைய பிரச்சனைகள் அதனால சால்வ் பண்ண முடியுது. ஏன் நம்மளுக்கு ஈரான் கப்பல்கள அலோவ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே அவங்களோட ஃபிரெண்ட்ஸா பல வருஷமா இருந்திருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு அலோவ் பண்றாங்க. இன்னைக்கு நேத்திக்கு இல்ல. நீங்க வந்து பல வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானும் இந்தியாவும் ஃபிரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து வரலாற பார்த்தவங்க நெறைய பேர் அத மிஸ் பண்ணிடுவாங்க. பட் இந்தியா, ஈரானோட ஹிஸ்டரி வந்து பல வருஷம் போகுது. பெர்ஷியன் ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரியே வந்து ஒரு பல வருஷம் இன்னும் பின்னாடி போய்க்கிட்டே இருக்குது. ஓகேவா? சோ அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ஈரான் வந்து அது எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் இந்தியாவ, சைனாவ வந்து பிசினஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் தான் பிரச்சனை. பட் எல்லா கண்ட்ரீஸோட கண்ணோட்டத்திலயும் இந்தியாவும் சைனாவும் வேணும் அப்படின்னு தான் தேர்டா இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் நினைப்பாங்க. பட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நோ ஒன் பேஸ் அன் இல்லீகல் டோல். இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இல்லீகலா டோல் வாங்குறாங்க. அப்படி டோல் கட்டி எந்த கப்பலும் வந்து பத்திரமா கடல்ல இருக்க முடியாது. We will also begin destroying the mines the Iranians laid in the strait. நாங்க வந்து அதே நேரத்துல ஈரான் வந்து நடுவுல வந்து நிறைய தண்ணிக்குள்ள கன்னி வெடி இருக்குங்கறாங்கல்ல, அதெல்லாத்தையும் எடுக்க போறோம். Any Iranian who fires at us or at a peaceful vessel will be blown to hell. அப்படி எவனாவது நாங்க வந்து அதை எடுத்துட்டு இருக்கப்போ, அந்த கன்னி வெடி எல்லாம் எடுக்கிறப்போ ஈரான்ல இருந்து ஏதாவது தாக்குதல் வந்துச்சுன்னா அவங்கள வந்து நாங்க நரகத்துக்கு அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு. I have also instructed our navy to seek and interdict every vessel in international waters that has paid a toll to Iran. எந்தெந்த கப்பல் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஈரானுக்கு ஒரு டோல் கட்டி எடுக்கப்பட்டிருக்கோ அந்த கப்பல்கள் எல்லாத்தையும் கடல்ல வச்சே நான் நிறுத்த சொல்லி என் கண்ட்ரியோட நேவிக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு இருக்காரு. அண்ட் திஸ் இஸ் பேட் அகைன். ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, வேற எந்த கண்ட்ரி கப்பல்ல வந்து காசு கொடுத்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தாலும் அந்த கப்பலை வந்து நடுக்கடல்ல நிறுத்துறதுக்கு நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஈரான் knows better than anyone how to end the situation which has already devastated their country. ஈரானுக்கு வந்து இந்த மிகப்பெரிய பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிறது நல்லா தெரியும். their navy is gone. மறுபடியும் ராஜ குலத்தொலக அவங்களோட ராணுவம் போயிடுச்சு. அவங்களோட இந்த பழைய நியூஸ் ரெக்கார்டர் மாதிரி அதே சொல்லிட்டு இருக்காரு. ஏர்ஃபோர்ஸ் கான், எல்லாமே போயிடுச்சு. அவங்க தலைவர்கள் போயிட்டாங்க. ஆனா அவங்க வந்து நியூக்ளியர் ஆம்பிஷன் மட்டும் போகாம இருக்குது. அணுசக்தி ஆகிற ஆம்பிஷன் மட்டும் போகாம இருக்குது. அந்த ஆசையினால தான் அவங்க எல்லாமே இழந்துட்டாங்க. The blockade will begin shortly. இன்னும் கொஞ்ச நேரத்துல அமெரிக்கா வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ மூடும். இது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்மென்ட் யோசிச்சு பாருங்க. லிட்டரலா ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ மூடிட்டாங்கன்னு போருக்கு போன அமெரிக்கா வந்து நான் இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ மூடுறேன்னு சொல்லி இறங்கி இருக்காங்க. தான் நான் சொல்றேன்ல, 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஒருத்தன் ரொம்ப அடிச்சிட்டான். அப்ப இன்னொருத்தன் இருந்துகிட்டு நீ என்னடா அடிக்கிறது, நானே அடிச்சுக்கிறேன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அததான் அமெரிக்கா பண்றாங்க. The blockade will begin shortly. Other countries will be involved in this blockade. பட் அதுக்கு தான் வந்து அமெரிக்கா யூகே சொல்லிட்டாங்க. அப்படிலாம் வர முடியாது அப்படின்ட்டாங்க. ட்ரம்ப் அவங்கலாம் வருவாங்கன்னு நம்பி சொல்லியிருக்காரு. எந்த கண்ட்ரி வந்து அமெரிக்காவை ஜாயின் பண்ணுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் வேணா போக வாய்ப்பு இருக்குது. வேற யாரும் போவாங்களான்னு தெரியல. Iran will not be allowed to profit of this illegal act of extortion. இப்படி வந்து ஈரானை நாங்க சம்பாதிக்க விட மாட்டோம். They want money and more importantly they want nuclear. அவங்களுக்கு அணுசக்தி வேணும், அவங்களுக்கு பணம் வேணும். Additionally and at the appropriate moment we are fully locked and loaded. நாங்க வந்து இருக்கிறதுலே முக்கியமான தருணம் இதுதான். இந்த நேரத்துல எங்க கிட்ட எல்லா ஆயுதங்களும் ரெடியா சுடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. And our military will finish up the little that is left of Iran. மிச்சம் மீதி இருக்கிற ஈரானை அவங்க முடிக்கிறதுக்கும் தயாராயிட்டு இருக்காங்க பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப். நான் சொன்னேன்ல, ட்ரம்ப்பை நம்பி இந்த போர்லாம் நிக்கும்லாம் சொல்லவே முடியாது. அந்த போரை விடாம தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் உலகத்திலேயே பிரச்சனை. அது வந்து ட்ரம்ப் தான். அமெரிக்காவோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஆள் தான் காரணம். அது வேற யாரும் இல்ல, ட்ரம்ப் தான். அந்த மாதிரி இந்த உலகத்தோட எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கு காரணமா ட்ரம்ப் வந்து எந்தெந்த விதத்துல இதை எல்லாரோட பிரச்சனையா மாத்த முடியும், எல்லாரையும் பிரச்சனைக்குள்ள இழுத்து விட முடியும், யாரையுமே நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு ஒருத்தன் உட்கார்ந்து மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டா மட்டும்தான் இப்படி வேர்ல்டு லெவல்ல யோசிச்சு எல்லாரையும் பிரச்சனைக்குள்ள இழுத்து விட முடியும். பட் அதான் லாஜிக்கே இல்லாத ஒரு லாஜிக். பட் ட்ரம்போட பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாரு, நீ என்ன சில கண்ட்ரிஸை உன் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் அலோவ் பண்ணி நீ காசு வாங்கி உன் கண்ட்ரியை பெரிய ஆளாக்குறது, நான் எந்த கண்ட்ரியும் அலோவ் பண்ண மாட்டேன், எல்லா கண்ட்ரியும் அதனால செத்தாலும் பரவாயில்ல, நீ அந்த கொஞ்சம் கண்ட்ரி காசை வாங்கி சம்பாதிச்சிடக்கூடாது. இந்த ப்ராசஸில் உலகத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கண்ட்ரிஸ் அஃபெக்ட் ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னை அவன் வெறுத்தாலும் கவலை இல்லை, என்னை அவன் மதிக்கலைனாலும் கவலை இல்லை, என் கூட எவனும் சேரலைனாலும் கவலை இல்லை, என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட டப்பு இருக்குது, என்கிட்ட ஆயுதம் இருக்குது, அதை வச்சு நான் உலகத்தையே மிரட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஆங்கிள் ட்ரம்ப் வந்து இறங்கியிருக்காரு. which is sheer stupidity. But then here we go.
தட்ஸ் வாட் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஹஸ் டோல்ட் அஸ். நாளைக்கு நான் இதை இன்னும் டீடைலா சொல்றேன். ட்ரம்ப் இதோட நிறுத்த போறது கிடையாது. ஈரான் வந்து சாதாரண ஆட்கள் இல்ல. அவங்களும் இதை இதோட நிறுத்த போறது கிடையாது. இது இன்னும் ஃபர்தரா பயங்கரமா எஸ்கலேட் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு நின்னு போன போற டெம்பரவரியா நிறுத்தி வச்ச போற ட்ரம்ப் எப்படியாவது தலைகீழ நின்னாவது ஆரம்பிச்சிடணும்னு நினைக்கிறாரு. லெட்ஸ் see what is going to happen. பட் நடுவுல ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? ட்ரம்ப் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய கண்ட்ரீஸ் வருவாங்க அப்படின்னு சொன்னாரு. பட் யூகே வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க. இங்கிலாந்து வந்து என்னாலலாம் சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு. அப்போ ட்ரம்ப் சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரீஸ் யாரு? ட்ரம்ப்க்கு சப்போர்ட் பண்ணி எந்தெந்த கண்ட்ரி நடுக்கடல்ல இறங்கி தண்ணிக்குள்ள இருக்கிற கன்னி வெடியை எடுக்க போறாங்க. உண்மையிலேயே நான் சொல்றப்ப கவுண்டமணி ஜோக் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நடுக்கடல்ல இறங்கி கப்பல தள்ளணுங்கிற மாதிரி. யார் யார் வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்குள்ள அமெரிக்காவோட சேர்ந்து கன்னி வெடியை தேட போறாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ட் தட் இஸ் ஜஸ்ட் அப்போசிங் ஈரான். ஈரானை வந்து எதிர்த்து யார் அப்படி அமெரிக்கா கூட உயிரை பணையம் வச்சு போய் நடுக்கடல்ல இறங்கி தேட போறாங்கன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஈரானோட ரெஸ்பான்ஸ் என்ன நீங்க கேட்டிருப்பீங்க கரெக்டா? அதை நான் சொல்ல விட்டேன் பாருங்க. ஈரான் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காங்க. டேய் அதுவே பூட்டின விடுறா, அதை எப்படி நீ மறுபடியும் பூட்டுவேன்னு சொல்லி கேட்டு கலாய்ச்சிருக்காங்க. ஈரானோட பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். நானே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மூடி வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நீ என்ன தனியா மூடுறது, அதான் நானே ஆல்ரெடி மூடிட்டேனே அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருக்காங்க. ஈரான் வந்து ட்ரம்ப்பை ஹேண்டில் பண்றதே ஒரு மாதிரி சீரியஸாவே ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு லூசு தனியா பேசிட்டு இருக்குங்கிற மாதிரியே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனிவே திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் யா ஐ வில் see you tomorrow. நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியானாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க யாரு ட்ரம்ப் கூட சப்போர்ட் பண்ணி வேர்ல்டு லெவல்ல நிக்கக்கூடிய கண்ட்ரின்னு பாப்போம். உங்களோட கணிப்பு கரெக்டா இருக்கான்னு நாளைக்கு வீடியோல. அண்ட் நீங்க நாளைக்கு வீடியோவும் அண்ட் அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸும் ட்ரம்ப்போட இந்த மாதிரி எல்லா வேலையும் நம்மள எப்படி அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத டீடைல்டா ஈஸியா நீங்க பெர்ஃபெக்ட்டா புரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ் எம்ஜிஸ்.